இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் 21, 2025 21/11/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனுஷம் நட்சத்திரம் மதியம் 1:56 வரை, அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். வளர்பிறை பிரதமை திதி மதியம் 2:49 வரை, அதன் பிறகு த்விதியை திதி. சித்த யோகம் மதியம் 1 வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன், புதன், செவ்வாய், சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. சப்தமஸ்தானத்து அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு யாருக்காவது உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு எந்த வேலையாவது பண்ணினீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. செலவு பண்ணுறது மட்டும் இல்லை, செலவையும் பண்ணி கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால் இன்றைக்கி யாருக்கு உதவி பண்ணுறதா இருந்தாலும் அதிக மெனக்கெடலை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி வெளியூர் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்பட்டாலும் பாதிப்புகள் இருக்காது. அதிக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படும். இன்றைக்கி எதையாவது பேசி யாருக்கிட்டையாவது வாங்கி கட்டிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதே சமயம் உறவுகள் வகையில், குறிப்பாக கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துலையும் உங்கள் வேலை ஆட்கள் விஷயத்திலோ அல்லது மேல் அதிகாரிகள் விஷயத்திலோ இன்று வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள் தாயாருடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். தாய் வழி உறவுகளின் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு உங்களுடைய தந்தையுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தந்தை தான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவருடைய பேச்சை கேட்டு நடக்கிறதுனால உங்களுக்கு வசதி வாய்ப்புகள், வேலை பளு அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் சுமை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குடும்ப சுமை ஏற்படும். குடும்பத்தில் அனாவசியமான மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பண விவகாரங்களை வெளியாட்களிடம் பகிர்ந்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதாவது 10 பேருக்கு நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க, என்ன வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். ஏன்னா உங்கள் ரகசியம் வெளியில் போச்சு அப்படின்னா அது உங்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கப்படுவதற்கோ அல்லது உங்களுக்கு வருமான தடை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. சப்தமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கைக்கு குரு பார்வை. அதனால் இன்னைக்கு அடுத்தவங்களால் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது இன்னைக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும். உங்களுடைய வேலையில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துவார். அதே சமயம் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்மையை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். புதிய நபர்களின் அல்லது ஏற்கனவே நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் உதவியை கொண்டு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு சமயோஜித தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியின் மூலமாக கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால்
உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்தின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ஆனால் உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று பதட்டமடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அதாவது உங்களுடைய வேலையில் பதட்டமான சூழ்நிலை இருக்கும். அவசர கதியில் செய்யக்கூடிய சில தவறுகளால் உங்களுடைய சந்தோஷ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக செயல்பட்டு உங்களை ஊக்கப்படுத்துவாங்க, பரவாயில்ல திரும்பி பண்ணுங்க அப்படின்ட்டு. அதனால் அந்த மாதிரி நபர்களுடன் நட்பு பாராட்டி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பார்வையில் 4 கிரக சேர்க்கை. அதனால் உங்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேல் அதிகாரிகள் உங்கள் பேரில் தேவையில்லாத வன்மத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட மெதுவாக பேசணுங்க, மெத்தனமாக பேசாதீங்க, நிதானமாக பேசுங்க, நிறுத்தி பேசுங்க. அப்படி நிறுத்தி பேசினீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருந்தாலும் அவர்களிடமும் நிதானத்துடன் பேசினால் சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு குதர்க்க பேச்சு பேசி சங்கடப்படுத்துவாங்க. அவர்களுடன் இன்று மறைமுகமாகவோ நேரடியாகவோ மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதும் நன்மையை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுத்து கடனை மாற்றி அமைப்பதற்கு ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் இன்றைக்கி உறவுகள் வருகை காரணமாக அல்லது உங்களுடைய நட்பு வட்டத்தின் வருகை காரணமாக அதீத செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த செலவுகளால் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகளுக்காக அதிக செலவுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் அந்த சிறப்பானது உறவுகளின் சங்கமத்தினால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதனால் செலவுகள் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். எதிரிகள் தொல்லை அடங்கும். ஆனால் எதிரிகளை நீங்கள் அடக்கி ஆள்றதுக்கு உங்களுடைய வார்த்தை ஜாலம்தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். கடக ராசி. ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு. இது தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய தைரியமான பேச்சுக்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான முக்கிய முடிவுகளில் உங்களுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய நட்பு வட்டத்தின் மூலமாக வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுக்கு சில புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக அவர்களுக்கும் நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க. அதனால் உங்கள் பேரில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த மேன்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் இன்றைக்கி எழுதுறதா இருந்தால் அதில் உங்களுக்கு ஒரு வெற்றி செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்ப கௌரவத்தை உயர்த்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் இருந்த இழுபறி நிலைமை மாறும். குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களிலோ அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலோ உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் இதை செய்வது நன்மையை ஏற்படுத்தும். யாருக்கிட்டையாவது பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அவங்க அதை சாதகமாக பயன்படுத்திப்பாங்க. ஆனால் யாரை நம்பியும் கொடுக்காதீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குதர்க்க எண்ணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் நற்செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய கடன் விஷயங்களுக்கான முயற்சிகளில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். வாழ்க்கை துணையுடைய தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி சாயந்தரம் இல்லை நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே சமயம் உங்களுடைய முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாக உங்களுக்கு அதிக முதலீடுகள் தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது.
அதனால் சில சமயம் கடன் வாங்கியாவது வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு கடன் வாங்குவீங்க. அந்த கடனை அதிகம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வியாபார ரீதியாக மட்டுமல்லாமல் உத்தியோக ரீதியாகவும் உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ஆனால் அஷ்டம சனியுடைய பாதிப்பை நீங்கள் உணர துவங்கக்கூடிய நேரம் இது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிரிகள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைக்காக நீங்கள் வாங்கும் பொருட்கள் அவருடைய வசதி வாய்ப்புகளை பெருக்குது. அதே சமயம் குழந்தைகளுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுவதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். என்ன கொஞ்சம் அதிகமாக வேலை பண்ணணும், கடுமையான உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு காரணமாக சில மருத்துவ செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். தந்தை வழி உறவுகளுடன் சற்று மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். உறவுகள்னால் குறிப்பாக உங்கள் தம்பி தங்கைகள் உங்களுக்கு தேவையில்லாத எரிச்சலை ஏற்படுத்துவாங்க. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்று அதிகப்படியான உழைப்பின் காரணமாக மனச்சோர்வு, உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்து நன்மதிப்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படும், அல்லது புதுசாக வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. கன்னி ராசி, இன்று உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக உங்களுடைய பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் உறவுகளின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து வேலை வாய்ப்போ அல்லது எஜுகேஷன் சீட்டோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் சில கடந்த கால நட்புகள் அல்லது உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களின் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. உங்கள் சந்தோஷத்தில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. தாய் வழி உறவுகள் அல்லது தாயாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழியில் தந்தையை நினைத்து பயம் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயம் மனசில் கவலையை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உடன்பிறப்புகளின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் ஒரு புதிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற விஷயத்தில் வெற்றி கிடைப்பதன் மூலமாக இழந்த மரியாதை மீண்டும் பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட இருக்கிறவங்க விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. யாரை நம்பியும் பொறுப்பை கொடுத்துடாதீங்க. துலாம் ராசி, வாக்குஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. அதனால் 10 பேர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். குடும்ப விஷயத்தில், அடுத்தவங்க விஷயத்தில், உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் இப்படி நிறையா வாக்குவாதங்கள் இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை பேச்சு இருந்தாலும் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லது எதிரிகளுடைய மறைமுக தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்பட்டு வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அவர்களால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உடன்பிறப்புகளும் இன்றைக்கி நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி ஜெயிக்க முடியாது. அதனால் இன்றைக்கி நீங்கள் பேசுகிறத காட்டிலும் பேசாமல் இருக்கிறது நல்லது. அலுவலக ரீதியாக பேச்சு நிறையா இருக்கும். அந்த பேச்சின் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்பில் முன்னுரிமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வேலையில் நீங்கள் இதுவரைக்கும் செய்ய முடியாத ஒரு சாதனை செய்து மதிப்பு மரியாதையை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகினாலும் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலோ அல்லது குடும்ப விஷயத்திலோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தினரின் சங்கடத்தை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். விமர்சனங்கள் உங்களை தேடி வரும். விமர்சனங்களுக்கு நீங்கள் ஆட்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் எங்கே போனாலும் உங்களுக்கு விமர்சனம். அலுவலக ரீதியாக உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதே சமயம் தொழில் ரீதியாக வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் இன்றைக்கி அதிகமான வார்த்தை விரயங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ் நிறையா இருக்குங்க. கவனமாக பேசுங்க. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் உங்கள் வாழ்க்கை துணையின் சம்பந்தமாக நீங்கள் அதிக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி. ராசியில் 4 கிரக சேர்க்கைக்கு குரு பார்வை. இதனால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். உங்களை சுற்றி ஒரு 100 பேர் இருப்பாங்க, அல்லது 10 பேராவது இருப்பாங்க. இந்த 10 பேரும் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. ஆனால் உங்களுக்கு உண்மையாக பேசக்கூடிய நபர்கள் உங்களுடன் இருக்கிறது அவசியம். நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்கள பக்கத்தில் வச்சுக்கோங்க. எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தையோ சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு வராங்க. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. நீண்ட நாட்களாக உங்களுடைய குடும்பத்தில் இருந்த ஒரு சிக்கல் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நபர் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவார். அது உங்களுக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உறவுகள் மட்டும் இல்லைங்க, நட்புகளும் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களுடைய பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வியாபார விஷயமாக அல்லது குழந்தைகள் விஷயமாக நீங்கள் எதிர்பாராத சந்தோஷ செய்தி மன நிம்மதியை தரும். பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோக மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசில், அதாவது உங்கள் சுற்றி இருக்கிறவங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். குழந்தைகளுடைய வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் வாழ்க்கை துணையுடைய மருத்துவ ரீதியான தேவைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசி. அயல்நாடு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் வருமானத்திற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால இன்னைக்கு அதிகமான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள், ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வேலை விஷயமாக அஃபிஷியலாக எங்கேயாவது டூர் போனீங்கன்னா உங்களுக்கு இன்று வெற்றி செய்திகள் வருவதற்கும் உங்களுடைய எதிரிகளே உங்களை பாராட்டி மகிழ்வதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும். அரசாங்க உத்தியோகம் அல்லது அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்கள் தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கவர்மெண்ட் விஷயமா ஏதாவது உங்கள் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சி எடுத்தீங்கனாலோ அல்லது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்கு ஏதாவது முயற்சி எடுத்தாலோ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்கின கடனை மட்டும் இல்லைங்க, நீங்கள் வாங்கின கடன் மட்டும் இல்லை, அடுத்தவங்க வாங்கின கடன், உங்களுடைய தாயார், உங்களுடைய தந்தை, உங்களுடைய உடன்பிறப்புகள், உங்களுடைய மாமன் வாங்கின கடனையும் சேர்த்து நீங்கள் அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி கையிருப்புகள் கரையும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் மனசில் தேவையில்லாத சில கவலைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். மகர ராசி. லாபஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி பெரிய ஆதாயம் காத்துருக்கு. உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ உங்களுடைய வாழ்க்கை துணை கணவனோ மனைவியோ உங்களுக்கு பெரிய பலமாக இருந்து செயல்பட்டு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், அதே மாதிரி இந்த
ஃபேன்சி கடை வச்சிருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அநேக லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இழந்த மரியாதை மீட்டெடுக்கும் வாய்ப்பு ஏற்படும். இழந்த மரியாதை மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் ஏற்பட்ட மன உளைச்சல் மீண்டும் குழந்தைகளாலே நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய கடன் விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தின விஷயத்தில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வாழ்க்கை துணையின் தக்க சமயத்திலான உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் அவங்களுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துறது. அவங்கக்கிட்ட இன்றைக்கி எதை பேசினாலும் வாக்குவாதம் மிஞ்சக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு இன்றைக்கி யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஒன்றா உங்கள் உடன்பிறப்புகள், உங்கள் வியாபார கஸ்டமர்ஸ், வியாபார வெண்டார்ஸ், உங்களுடைய குழந்தைகள், இப்படி எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இன்றைக்கி அனாவசிய அவஸ்தையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் அனுசரணையான பேச்சு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். பெரிய மனிதர்களின் தொடர்பு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசி, தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த இழுத்தடிப்பு வேலைகள் மறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில், வேலை, உத்தியோகம், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய வியாபார விஷயமாக, தொழில் விஷயமாக ஏதாவது வழக்கில் சிக்கியிருந்தீங்கன்னா அந்த வழக்கிலிருந்து விடுவிப்பதற்கும் உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் வாய்ப்பை அதிகப்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இந்த ஜல்லி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, செங்கல் பிஸ்னஸ், செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அரசாங்க அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வை ஏற்படுத்திக்கலாம். வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய குழந்தைகளுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அந்த பிடிவாத குணத்தும் அவங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவில் ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் உங்களுடைய கணவனோ மனைவியோ ஆரோக்கியத்தில் சங்கடப்பட்டு இருக்காங்க, அதுவும் குறிப்பாக தவறான பழக்கத்தினால் சங்கடப்படுறாங்கன்னா அந்த சங்கடங்களை நிவர்த்தியாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு வியாபாரத்தில், உங்களுடைய படிப்பில், உங்களுடைய படிப்பு சார்ந்த தொழிலில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் மீண்டும் பணம் சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் தலைதூக்கும். அதனுடைய சிம்டம்ஸ் இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி, பாக்கியஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை இன்று உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் கடந்த காலத்தில் உங்கள் தந்தை செய்த நல்ல உதவியை நினைத்து மனம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அதே சமயம் குழந்தைகளுடைய ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு உடன்பிறப்புகளின் உதவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்ததுன்னா அந்த சங்கடங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் நல்ல உதவிகள் கிடைப்பதற்கும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்து அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தடுமாற்றம் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களிலோ அல்லது உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களிலோ சொல்லக்கூடிய வார்த்தைகளிலோ தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க. யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும்
உங்களுடைய உடன்பிறப்புகளின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது, அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. கஸ்டமர்ஸ் கிட்ட கூட நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், உங்கள் வீட்டில் உங்களுக்கு திருமண வயதில் பொண்ணோ பையனோ இருந்தாங்கன்னா அவங்களுடைய தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பையனோ பொண்ணோ உங்களை விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. அதனால் இன்றைக்கி கோபப்பட்டு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தேவையில்லாத கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் தேவையான பண உதவிகளை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அந்த பண உதவிகள் உங்களுடைய நட்பு வட்டத்திடமிருந்தோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளிடமிருந்தோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.